முன்னிலையில் தாழ் பணிந்தே உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தே வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தே. எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தே. அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்மிக்க சோதரங்களே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுவோம். அன்றாடம் ஆண்டவர் தம்முடைய அளவு கடந்த அன்பினாலே எங்களை வழிநடத்துகின்றார், பாதுகாக்கின்றார், அரவணைக்கின்றார். இவை அனைத்தையும் நினைந்து ஆண்டவருக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இன்றைய திருப்பலியானது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும் பிறந்தோர்க்கான ஆன்ம பாட்டி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய தினத்திலே ஜெயகாந்த், ஜெனிவியா, பர்னாந்து, ஸ்டானிஸ்லாஸ், எய்டன், ஜேசுதாசன், ஜீன், ரவீனா, ராஜேஸ்வரன், தனேஷ்குமார் தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்றார்கள். இவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். நன்றி பலியாக டில்மன், இதயமலர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்த குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இறைபதம் அடைந்த அந்தோனி பிள்ளை பர்னாந்து பிரான்சிஸ்கம்மா, பர்னாந்து பெட்ரிஷியா, பர்னாந்து ஜெயசீலன், லூர்தநாதன் குடன்சீலி, பர்னாந்து தேவதாஸ், பர்னாந்து கொன்சி, மனுபெர் லெபோன்சியஸ், ஜெயசீலன் பியாட்ரிஸ், பர்னாந்து திரேசம்மா, மரியதாஸ் உதயசூரி, குட்டி மனுவல் எக்மன், எட்வர்ட் பிரான்சிஸ்கா, சூசப்பிள்ளை யூகம், 1ஆம் வருட நினைவு அஞ்சலி, யூகம் ராஜேஸ்வரி, 15ஆம் வருட நினைவு அஞ்சலி, தியோ சூசப்பிள்ளை லில்லி, மனுவேல் செல்லத்துறை மரியம்மா, சிலுவை பேபி, சிலுவை ஜான்சன், சனா விதியா, தேவதாஸ் சுரேஷ், ரெஜினோல் ராஜகுட்டி கோணேஸ்வரி, சின்னராசா ஜீவா, ஐயாத்துறை தாசன், பட்டு லெக்கிவீஸ், சின்னவன் ஜீவா, சிங்கராசா பூமணி அமுதா, செபஸ்டியான் பிள்ளை அல்போன்ஸ் பூமணி, செல்லத்துறை புஷ்பராணி, பட்டு பிரேமா, ராசநாயகம் சாந்த ரூபன், ராசு யோகம், மனுவல் சின்னராசா, காணிக்கை நாதன் ரெக்ஸெடின், சிவமாலை சுருள் மேரி மார்க்ரெட், சுருள் ஜொலான் டண்டனி, சுருள் எட்வின் ஜெயராஜ், அந்தோனி பிள்ளை இம்மானுவேல் சூசன் அம்மா, இம்மானுவேல் மேரி மெக்ஸ்மெலா, நீக்லான் பர்னாந்து திரேசம்மா, பர்னாந்து அலோசியஸ் சின்னவன், இன்பகுமார் ரியானா, முடியப்பு ராசகுமார், அந்தோனி பிள்ளை ஜூலியட், ராசநாயகம் ராஜேஸ்வரன், லக்ஷ்மன் பிரான்சிஸ்கம்மா. இவர்களுடைய ஆண்மடை பாட்டிக்காக வேண்டுவோம். இறைவன் இவர்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னிக்கவும், இவர்களில் வாழ்ந்தபோது இவர்கள் வேண்டி நின்று இன்ப சன்னிதானத்தை இவர்களுக்கு ஆண்டவர் அளிக்க வேண்டும் என்று இவர்களுக்காக வேண்டுவோம். திருப்பலியிலே நாங்கள் தகுதியான முறையிலே பங்கு கொள்ள
எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஏற்று அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீர். திருமுழுக்கு தண்ணீரால் புது புறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. மூடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 11 தொடக்கம் 26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள்.
இதோ உங்கள் கண்முன் நிற்கின்ற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலத்தை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டுமென்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவி சாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களின் நின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றி கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரைக்கு பல்லவியாக: ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் நிறைந்துள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் நிறைந்துள்ளது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், மகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24 வசனங்கள் 35 முதல் 48 வரை. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும்
இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாற்றமென ஜெருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவர் பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் எனவும் எழுதியுள்ளது. இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்மிக்க சகோதரங்களே, இந்த வார நாட்களிலே கிறிஸ்து உயிர்ப்பு சம்பவத்தை பல வகையிலேயும் காட்சிகள் வழியாகவும் மற்றும் என்னென்ன வகையிலே தம்முடைய சீடர்களுக்கு அதை நிரூபிக்க முடியுமோ அவற்றையும் அவர் செய்து வருவதை காண்கின்றோம். முதலிலே மகளத மரியாவுக்கும் தொடர்ந்து எமாவுஸுக்கு சென்ற 2 சீடர்களுக்கும், இன்று தோமா தவிர்ந்த மற்ற எல்லா சீடர்களுக்கும் ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். இவ்வாறாக ஆண்டவர் காட்சி கொடுக்கும் பொழுது அவர்களை உறுதிப்படுத்துகின்றார், நம்பிக்கை ஊட்டுகின்றார். தாம் உயிர்த்து விட்டதாக நம்பிக்கை ஊட்டுகின்றார். அவர்கள் அஞ்சிய போது அவர்களுக்கு கூறுகின்றார், அஞ்சாதீர்கள், சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று கூறி, அதே கிறிஸ்து தான், முதலிலே அவர்களோடு வாழ்ந்த அதே கிறிஸ்து இப்பொழுது உயிர்த்து விட்டார் என்பதை நிரூபிக்கின்றார். அவர்கள் வியப்புற்று அவரை நோக்கிய போது கூறுகின்றார், உங்களிடம் உண்பதற்கு ஏதாவது உண்டா? அவர்கள் முன்னே அவர் அந்த வேக வைத்த மீன் துண்டை எடுத்து சாப்பிட்டார். என்னுடைய பொருள் என்னவென்றால், அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றார். அதே கிறிஸ்து தான் உயிர்த்து விட்டார், அதே கிறிஸ்து உங்களோடு பேசுகின்றார், அதே கிறிஸ்து உங்களுக்கு வழிகாட்டுகின்றார். இப்படி கூறிய போதுதான் அவர் அப்பத்தை பிட்ட போது தாங்கள் கண்டு கொண்டதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார்கள். எமாவுஸுக்கு சென்ற சீடர்கள் எப்பொழுது கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள் என்று சொன்னால், அப்பத்தை பிட்ட போது கண்டு கொள்ளுகின்றார்கள். பின்பு மறை நூலில் உள்ள இறை வார்த்தைகளை ஒவ்வொன்றாக விளக்குகின்றார். மறை நூலில் மானிட மகன் துன்புற்று இறப்பார், இறந்த 3ஆம் நாள் உயிர்ப்பார் என்பதை அவர் விளக்குகின்றார். ஆகவே அங்கே கூறப்படுகின்றது, மறை நூலில் கூறியுள்ளவை நிறைவேறுகின்றது. ஆகவே அன்பான சகோதரங்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து, உயிர்த்த கிறிஸ்து எங்களோடு இருக்கின்றார். அது எங்களுடைய உறுதியான விசுவாசமாக இருக்கின்றது. எங்களோடு இருப்பது மட்டுமல்ல, ஆண்டவர் கூறினார், ஒவ்வொரு முறையிலும் ஆண்டவர் தோன்றும் பொழுது கூறியது, உங்களுக்கு சமாதானம். எங்கெங்கே வெளியெல்லாம் ஆண்டவர் தோன்றினாரோ அங்கே கூறிய முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். அவர்கள் திகிலுற்றார்கள், அச்சமுற்றார்கள்.
அப்பொழுது ஆண்டவர் கூறியது, அஞ்சாதீர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுக்கு பலவிதமான அச்சங்கள் உண்டு. அச்சங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் சமாதானமாக இருக்க முடியாது. எங்களுடைய எதிர்காலம் பற்றிய அச்சம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய அச்சம், பொருளாதாரம் பற்றிய அச்சம், எங்களுடைய தொழில் பற்றிய அச்சம், கல்வி பற்றியது, பாதுகாப்பு பற்றி, இவ்வாறு எங்களுக்கு பலவிதமான அச்சங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த அச்சங்கள் மத்தியிலேயும் ஆபத்துக்கள் மத்தியிலேயும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை, உயிர்த்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். இப்படி இருக்கும்பொழுது நான் உள்ளத்து அமைதியை பெற முடியும். இன்னும் எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய விதிகளுக்கு, ஆண்டவருடைய முறைமைகளுக்கு எதிராக செயற்படுகின்றேனோ அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே அமைதி இருக்காது. ஆண்டவர் கூறியது உங்களுக்கு சமாதானம் என்று. அந்த சமாதானம், இந்த சமாதானத்துக்கு ஏற்ற முறையில் என்னுடைய உள்ளம் இருந்தால் தான் அந்த சமாதானத்தை நாங்கள் அடைய முடியும். ஆக அன்பான சோதரங்களே, உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். அந்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி சமாதானம். நான் என்றும் உங்களோடு இருக்கின்றேன் என்று எங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். இந்த நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்கள், மன்றாட்டுகள் எடுத்து கூறி அவற்றுக்காக வேண்டும். நல்லாயனாம் இறைவா, இறைமகன் இயேசு மத்தியில் விட்டு சென்ற இறையாட்சி பணியை தொடர்ந்து ஆற்றி வரும் திரு அவையின் பணியாளர்களை திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களின் பணி சிறக்க தயபுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவிகளை தேடி வந்த அன்பின் ஆண்டவரே, பேதுருவும் யோவானும் இறை வல்லமையால் கால் ஊனமுற்றவனை குணப்படுத்தியதை போன்று நாமும் ஆண்டவருடன் ஒன்றித்திருந்தால் அவரது வல்லமையால் எமக்கு நேரிடும் துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்தையும் வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்ந்திட தயபுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழும் வழியுமான தேவனே, இறைமகன் இயேசு உயிர்த்தெழுந்து சீடருக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தியதை போன்று இன்றைய உலகில் அமைதி தேடி அலையும் மக்களுக்கு, அமைதியின் போரின் அச்சுறுத்தல் பாதிக்கப்படும் மக்களுக்கு மன நிம்மதியை கிடைக்க தயபுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக வேண்டுவோம். இல்லாமல் அன்பு தந்தையை, ஆழமான நம்பிக்கையோடு உடைய சன்னிதானத்திலே நாங்கள் எடுத்து கூறுகின்ற இந்த மன்றாட்டுகளுக்கு தயவாக சுவிசாய்த்தரலும், உமக்கு சித்தமானால் அவற்றை நிறைவேற்றியறலும். இன்று தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து இந்த நன்றி பெரிய ஒப்பு கொடுக்கின்ற அடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரலும், அவர்களுக்கு வளமான எதிர்காலத்தை அளித்திரலும். இந்த நன்றி பெரியை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதியும். அந்த குடும்பத்திலே உம்முடைய ஆசீர் நிறைவாக தங்குவதாக. யார் யாரையெல்லாம் நினைந்து இந்த இரங்கல் பலியை ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய நித்திய சமாதானத்தை அளித்தருளும். அவர்கள் என்றும் உடைய புனிதர்களுடைய தோழமையை பெற்று மகிழ்வாராக. சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என்று கூறிய ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் உடைய சமாதானத்தை நிறைவாக பெற, நிறைவாக அதை அனுபவிக்க, எங்கள் உள்ளத்திலே அமைதியை நாங்கள் காண உடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தமில்லை.
என்னிடத்தில் கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை, கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைக்க உள்ளத்தில் ஞானமில்லை, காய்ந்தே போனேன் கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நெஞ்சுக்குள்ளே வந்துவிடு, நிம்மதியை தந்துவிடு. நெஞ்சுக்குள்ளே வந்துவிடு, நிம்மதியை தந்துவிடு. நேசிக்க வந்த என் நெஞ்சத்தை சுத்தம் செய், நெற்றிக்கு முத்தம் கொடு. நீயே என்னை காணிக்கை பெற்றுக்கொள்ளு. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை, கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைக்க உள்ளத்தில் ஞானமில்லை, காய்ந்தே போனேன் கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புண்ணிய திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகளுடன் கொண்டு வரும் இப்பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியின் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் கிறிஸ்து பலியாகிய சிறப்பான இக்காலத்தில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தனது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை போன்று பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட இன்றைய பலியின் போது நாங்கள் நினைவு கூறுகின்ற அடியவர்களை நினைந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித யாகப்பர், இலங்கை திருத்தூதர் புனித ஜோசவாஸ், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லை.
இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானம் மண்ணும் அழிந்த பின்பும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உம்மை பாடாத நாள் இல்லையே. உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. உம்மை பாடாத நாள் இல்லையே. உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்புக்காக ஏங்கும் எந்த ஆசையோய்ந்திடும். அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் இறைவன் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உம்மை பாடாத நாள் இல்லையே. உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. உம்மை பாடாத நாள் இல்லையே. உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானம் மண்ணும் அழிந்த பின்பும் வாழும் என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உம்மை பாடாத நாள் இல்லையே. உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. உம்மை பாடாத நாள் இல்லையே. உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இதை பாடாத நாள் இல்லையே. இதை தேடாமல் வாழ்வில்லையே. இதை பாடாத நாள் இல்லையே. இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்திரளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் மது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியை உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. எம்மாவூரிலே அப்பத்தை அடுத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிகளிலே. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிகளிலே. ஆராதனை 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 ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையம் புரிவோம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.